ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் டெல்லியில் வந்து அப்படி தான் இருக்க போகுது. சில டவுட்ஸும் நான் வந்து கிளியர் பண்ண போகிறேன். என்னோட வெயிட்டை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட சத்யா சிஸ்டரோட பையன் ஹர்ஷனுக்கு வந்து 9th பர்த்டேங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டியர். நீங்கள் வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று வச்ச தட்டைப்பேர் குழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கு சூட் பண்ணிட்டு குட்டி குட்டி தோசையை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல 7:30 மணிக்கு எழுந்திரிக்கிறது ரொம்ப லேசியாக இருக்குங்க. அதாவது 7:30 மணிக்கு நான் முடிச்சு அவங்களை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான், ஏன்னா லேட் நைட்டில் வேறு தூங்குறோம்ல, அதுதான். அப்புறமா பழம் வாழைப்பழம்லாம் வச்சு பால்லாம் ஆற்றி கொடுத்துட்டு தண்ணி பாட்டிலாம் வச்சு எல்லாம் வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. இப்போ தான் என்னோடய வெயிட் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட நான் 64 கிலோவுக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்குதுங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கிறேன். ஸோ நான் வந்து என் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த உடம்பு வச்சு ஏதோ சொல்லுவாங்களே, நான் ஃபிட்டாக இருக்கிறதுனால தான் எனக்கும் நல்லது, என்னோடய ஃபேமிலிக்கும் நல்லது, அது போக என்னோடய தொழிலுக்கும் நல்லது. ஸோ அதனால் நிறைய பேர் நீங்கள் உங்களால் முடியலாட்டினாலும் பரவாயில்லைங்க, நான் வந்து ஸ்டார்ட் பண்ண தான் போகணும். ஏன்னா வேறு வாய்ப்பு இல்லைங்க. எனக்கு இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இப்படி டக்குன்னு விட்டுட்டேன்னா எனக்கு ரொம்ப வெயிட் போட்டுரும். ஸோ அதுதான், இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணும்போது கொஞ்சமாவது நான் அதில் வந்து இன்ட்ரெஸ்டடாக ஏதாவது ஒன்று எனக்கு இதுவாக இருக்கும். இப்போது நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அப்படியே ரொம்ப டோட்டலாக விட்டுட்டேன். அப்படி பார்த்தா 1 மந்தில் அப்புறம் எனக்கு இப்போது இந்த மந்த் எனக்கு பர்த்டே வருது, அதாவது மே மந்த்து. ஸோ அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? பர்த்டேக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? ஸோ பர்த்டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடலான்னு இருக்கிறேங்க. ஸோ அதனால் நான் அதை நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது எப்போ போடலாம் அப்படின்றது. சரிங்களா? அதுதான் சொல்கிறேன்னுட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆம்லெட்டு வெண்டைக்கான்றேன் வெள்ளரிக்காவும் கேரட்லாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. கையோட அதுக்கப்புறம் குளித்து ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு பாத்திரத்தெல்லாம் முன்னாடி விளக்கி போட்டுட்டேன். அப்புறமா விளக்கி போட்டு ஒரு சில நேரம் நம்ம மூஞ்சி அப்படியே பாசமாக பளிச்சுன்னு இருக்குங்க. ஒரு சில நேரம் கண்ணங்கரையர்னு கிடக்கிற மாதிரி இருக்குங்க. அப்புறமா வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு உருளைக்கிழங்கு தாங்க வந்து பொரிக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட ஃபேவரட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு பொரியல். சரிங்களா? சரின்னு காஃபி போட்டுடலான்னு காஃபியை சைடில் போட்டு கொடுத்துட்டு உருளைக்கிழங்குலாம் கட் பண்ணி வச்சுட்டு தருண ஸ்கூல்லேருந்து கூப்பிட்றதுக்காக ஓடிட்டேங்க. அப்புறம் அவரை வந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா திருப்பியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. லெமனுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தோமா, அதை வந்து தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஸோ இந்த சைடு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கிறேன். என்னடா கட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த எண்ணெய்லாம் காலியாக போகும், பல பொருட்கள் காலியாக போகும், அதை ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ அதான் கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு பூண்டு தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து நம்ம வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஃப்ளேவராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வாழைக்காவும் நம்ம பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதுக்கப்புறமா இதை நல்லா அங்கிட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு வதக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நம்ம உப்பு போட்டு சுருளை பண்ணி எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும் உருளைக்கிழங்கு பொரியல். ரொம்ப சிம்பிள் தான் பாருங்களேன். இதை பிகினர் கூட செஞ்சிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு காரத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் கையோடு வந்து பார்த்திங்கன்னா லெமன் தான் கட் பண்ணி புளிஞ்சிக்கலான்ட்டு லெமன் ஜூஸ் புளிஞ்சு வச்சிடலான்ட்டு இங்கிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இடையில போயிட்டு கவனை கூட்டிகிட்டு வந்துட்டு தான் இந்த லெமன் ரைஸ் வந்து தாளிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ 2 பேருக்கும் ஒரு 40 minutes கேப்பு தாங்க. ஸோ அதனால் அவனை வந்து குளிப்பாட்டி தூங்க வச்சிடுறது. கடலைப்பருப்பு போடாமல் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தாளிச்சிருக்கேன். அம்மாச்சிக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெமனை நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அந்த துணி காயப்படத்தை கொஞ்சம் எடுத்து கொடுப்பான்னு சொன்னால் அழகாக எடுத்து கொடுத்துட்ருக்காரு பாருங்களேன். சின்னவரும் போய் எடுத்துகிட்டு இருந்தார். அப்புறமா வந்து லெமன் ரைஸ் உதிரியாக செமையாக பண்ணி வச்சு பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கணுங்க லெமன் ரைஸ். என்னோடய லெமன் ரைஸ் பார்த்து எல்லாருக்குமே பிடிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கூட உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய்லாம் வச்சு அம்மாச்சிக்கு முன்னாடிலாம் கொடுத்துட்டேன் சாப்பாடு. நானுமே வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டேங்க. எதுவுமே ப்ரோட்டீன் இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்களேன். அவ்வளோ ஒரு மாதிரி சரி ரிலாக்ஸாக விடுவோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். அதுதான், ஆனால் உடம்பு போட்ட மாதிரி தாங்க இருக்குது. எனக்கே ஃபீல் ஆகுது. ஸோ இதையே விடக்கூடாது. கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசி அப்புறம் வந்து அம்மாச்சிக்கு ஈவினிங் ஆகிடுச்சு, காஃபி போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்ஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேங்க. அப்புறம் நைட் டின்னருக்கு ஆட்டா நூடுல்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணிவிட்டேங்க சிம்பிளாக. ஸோ வேறு என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெக்கோடு தாங்க முடியலன்ற மாதிரி இருக்குதுங்க. அந்த ஆட்டா நூடுல்ஸ் கொஞ்சம் ஸ்க்ராம்பிள்டு எக் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு டின்னரை வந்து சிம்பிளாக வந்து முடிச்சாச்சுங்க. ஸோ இப்படி தான் முடித்தேன். ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். பட் இது நல்லது கிடையாது. என்னை பார்த்தாலே தெரியும், குண்டம்மா மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படியே விட்டேன்னா அப்புறம் என் பர்த்டேக்கு நான் மோசமாக இருப்பேங்க. அது போக நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிறது இல்லைங்க, நான் ஒரு ஃபேம் மாதிரி இப்போ இருக்கேன். நம்ம வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்குது, நம்ம இப்படி ஒரு இதுவாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன்.
ஸோ அதான் கையோட அப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் வரைக்கும் போட்டு அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கவும். சரிங்களா? இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம்.